ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்களா? தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு என்பது வள்ளுவரின் கூற்று. அவரின் கூற்றுக்கிணங்க நமது போத்தீஸின் ஊழியர்களின் ஊக்கத்தினாலும் உயர்ந்த எண்ணங்களினாலும் நமது திருச்சி போத்தீஸ் மேலோங்கி உயர்ந்து நிற்கிறது. அப்பேற்பட்ட போத்தீஸிற்கு இன்று 8ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த துவக்க விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று ஏற்று நடத்த வரவிருக்கும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத தளபதி இவர் என்று போற்றி புகழ வேண்டும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அஸ்வந்த் சார் மற்றும் முருகேஷ் சார் அவர்களே, கவிதை ஒன்று எழுத நினைத்தேன் அவரை வர்ணிக்க, பின்னர்தான் உணர்ந்தேன் கவிதையே அவர் பெயரில் உருவம் கொண்டதென்று. திருச்சி போத்தீஸின் வைஸ் பிரசிடென்ட் திரு முத்துக்குமரன் அவர்களே, மொழி எனும் கருவறையில் மூத்த மகனாய் பிறந்த தமிழ் மொழியே சென்னை போத்தீஸின் வைஸ் பிரசிடென்ட் திரு ரத்னராஜ் அவர்களே, அழகான காலை வேளையில் அகிலத்தை காணப்பெறும் ஆதவனே, நாகர்கோயில் போத்தீஸின் நாயகனே திரு ராஜராஜேஸ்வரன் பொது மேலாளர் அவர்களே, சங்கத்தமிழும் உன்னை வாழ்த்தி செல்லும், கன்னித்தமிழும் உன்மேல் காதல் கொள்ளும் மதுரை மாநகரின் மைந்தனாம் திரு பிரபு அவர்களே, நீ என் எதிரில் இருந்தால் உன் இமை இமைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அழகிய கவிதை தொடுப்பேன். திருநெல்வேலியின் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரு சரவணன் பொது மேலாளர் அவர்களே, தங்கத்தின் விலை போல் உச்சத்தில் இருக்கிறது உங்கள் மீதான அன்பு போத்தீஸின் சொர்ண மகால் பொது மேலாளர் திரு சுதர்சனம் அவர்களே, முற்றுப்புள்ளி இல்லாமல் முடியும் கவிதைகளே திரு நாராயணமூர்த்தி மற்றும் கணக்கியல் வல்லுநர்களே, நீ வானவில்லாய் வரும்போது என் கருப்பு வெள்ளை கண்கள் கூட வண்ணமாய் மாறுகிறது திரு சாஜித் மீடியா மேனேஜர் அவர்களே, திரு சிவகுமார் அட்மின் மேனேஜர் அவர்களே, திரு முருகானந்தம் மற்றும் அகிலா HR எக்ஸிக்யூட்டிவ் அவர்களே, தட்டி கொடுக்க நண்பன் இருந்தால் வேதனை கூட சாதனையாகும் எனது ஆரிய நண்பர்கள் கொள்முதல் மேலாளர்களே, தான் மட்டும் முன்னேறுவது சாதனை அல்ல, தன் கூட இருக்கிறவர்களையும் முன்னேற்றுவது தான் சாதனையும்
சந்தோஷமும் கூட. சாதனை நாயகர்களாம் சூப்பர்வைசர் அவர்களே, ஒற்றை பட்டாம்பூச்சியும் அவர்களை கண்டு ரசித்தது. இவர்களுக்கு மட்டும் ஏன் கடவுள் இரு பட்டாம்பூச்சிகளை இமையாக கொடுத்தான் என்று வாடிக்கையாளர் சேவர்களே, வாழும் கலை என்பது வேறல்ல, அடுத்தவரை பார்த்து புன்னகைப்பதே. புன்னகை மன்னர்களாம் டைம் கீப்பர் மற்றும் சிசிடிவி அன்பர்களே, சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கட்டும். சாதனை நாயகியே யோகா மாஸ்டர் திருமதி கௌதமி அவர்களே, உப்பு இருந்தால்தான் உணவு சுவைக்கும், அதுபோல் நட்பு இருந்தால்தான் வாழ்க்கை சுவைக்கும். நட்பின் சிகரங்களே குடோன் மற்றும் பார்க்கிங் டிரைவர்ஸ் அவர்களே, என் வானவில் கூட ஒரே வண்ணமாகத்தான் இருந்தது. நீங்கள் வந்த பின்புதான் அது 7 வண்ணமாக மாறியது. கேஷியர்ஸ் மற்றும் பில்லிங் ஸ்டாப் அவர்களே, வார்த்தைகளால் ஜாலம் புரிந்து சொக்க வைக்கும் சொற்களால் உன்னை வர்ணிக்காத கவிஞனும் இல்லை, உம்மை வாழ்த்திடாத கவிதையும் இல்லை. அனைத்து விற்பனையாளர்களே, பால்முகம் கொண்டாய் பச்சிலம் குழந்தை போல் பேக்கிங் ஸ்டாப் அவர்களே, மேகத்தில் பிறந்து காற்றில் சரிந்து கடலில் தவழ்ந்திடும் செல்ல பிள்ளைகளாம் பாசிங் ஸ்டாப் மற்றும் டெய்லர் செக்ஷன் அவர்களே, வாசம் தரும் பூக்களை விட பாசம் தரும் உங்கள் அன்புதான் என்றும் அழகானது குடோன் ஸ்டாப் மற்றும் மெஸ் ஸ்டாப் அவர்களே, ஏழைகளின் இலவச மின்சாரம் நிலா வெளிச்சங்களாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபயர் சேஃப்டி மற்றும் ஆர்ஓ பிளான்ட் ஏசி பிளான்ட் அவர்களே, அன்பின் வெளிப்பாடு தியாகம், தியாகத்தின் அவதாரம் தாய் தந்தை, தாயுள்ளம் கொண்ட பாதுகாவலர்களே, நீ நிலவும் இல்லை நட்சத்திரமும் இல்லை, இவைகளையெல்லாம் அள்ளி சூடிக்கொள்ளும் வானம் நீங்கள் தூய்மை பணியாளர்களே, வாழ்க்கையில் பணம் பெயர் புகழ் என எதுவும் பலருக்கும் கிடைக்கும், ஆனால் உண்மையான ஊழியர்கள் போத்தீஸில் மட்டுமே நிலைக்கும். அனைத்து ஊழியர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. கவிதையிலேயே எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது வந்து நம்ம சண்முகவேல் தான். நிறைய 2-3 வருஷம் ஒரே கவிதையாக வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னதுமே எனக்கு கஷ்டப்பட்டு லாஸ்ட் 2 நாளாக தூங்காமல் கொள்ளாமல் நிறைய புது கவிதை எழுதிட்டு வந்திருக்காரு. அதில் என்ன மட்டும் கவர் பண்ண முடியல, அதனால் கவிதை அப்படின்ட்டாரு. என்னை பார்த்தா அவங்களுக்கு கவிதை மாதிரியா இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ கல்ச்சுரல் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாமா? பாட்டு டான்ஸ்லாம் வேண்டாம்ல? வேணும் சார், இட்லி வேணும் சார், பிரியாணி வேணும் சார். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? வாங்க. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், தள்ளி காளைய போல் சொல்லி கொடுப்பேன், ஒரு பம்பரம்மா சுத்தி அடிப்பேன், உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா.
ஆய் சுத்த தமிழ் வீரம் ரத்தத்துல ஊரும் சிங்க தமிழ சங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆளு புத்தி இருக்கு சக்தி இருக்கு ஒரு வாய்க்கொழுப்பெடுத்தா அடுத்தவன் வரட்டிழுப்பிழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா அட விஷயங்கள் பல அறிஞ்சவனா விவரங்கள் பல புரிஞ்சவனா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா ஒளிஞ்சிக்க போ கிடுப்புல போடுல ஒக்கத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா எங்கிட்டதான் போட்டி போடுறவன் வேட்டி காத்தில் பறக்கும் ஒரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நான் பாஞ்சு பல்ல உடப்பேன் சில்ல உடப்பேன் கம்பு சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சூட்சமம் தெரியும் ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும் அடப்பா டப்பா டப்பா அடிக்கட்டுமா பொடி பட்ட பண்ண ஒரு கட்டுமா கத்துரி வச்சா ஒளிஞ்சிக்க ஒதுங்கிக்க போகிட்டு புள்ள போடல ஒக்காத்தி பொண்ண நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் தள்ளி காளைய போய் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே உங்க பாட்டனுக்கு கத்து கொடுப்பே சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா அது வந்து நம்ம சுப்பிரமணியம் சார் பேஸ்மெண்ட்ல அவங்களோட சன்னா ஒரு ரொம்ப அழகா சுத்துனீங்க பாக்க சூப்பர் வெரி குட் ஓகே ஸோ முதல்ல நம்ம உடன் பிறவா சகோதரி மாதிரி நம்ம ஸ்வர்ணமஹால் இருக்காங்க. ஸோ ஸ்வர்ணமஹாலில் இருந்து நமது பிரசன்னா அவர்களை ஸ்டோர் மேனேஜர் பிரசன்னா அவர்களை வரவேற்கிறேன். ஸோ அவருக்கு பரிசளிக்க மகேஷ் வாங்க. நமது பட்டுப்பிரிவோட கொள்முதல் மேலாளர் மகேஷ் அவர்களை வரவேற்கிறேன் வாங்க. அவரை தொடர்ந்து நம்மளுடைய ஏஜிஎம் சார் ஸ்வர்ணமஹாலோட ஏஜிஎம் மிஸ்டர் சுதர்ஷனம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு கொடுக்கறதுக்கு நமது சுதர்ஷனம் நம்ம கடையோட சுதர்ஷனம் அழைக்கிறேன் ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கப்பா. அடுத்து அவரை தொடர்ந்து நம்மளோட மதுரை எங்கே காணோம், மதுரை ஏன்ப்பா மறைக்கிற உடுப்பா, மதுரை ஜிஎம் சார் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் வாங்க. அவருக்கு எங்கள் மதுரை ஆளு தஞ்சாவூர்காரர் வராரு எங்கள் தினேஷ், அன்பு தம்பி தினேஷ் அவர்கள் வாங்க.
நம்ம அது நட்ராஜ் கொள்முதல் மேலாளர் நட்ராஜ். ஸோ அவரை தொடர்ந்து வந்து நமக்கு என்ன சொல்கிறது, என்னுடைய உடன்பிறவா சகோதரன்னு சொல்லணும், ராஜராஜேஸ்வரன் ஃப்ரம் நாகர்கோவில். ஜிஎம் சார் வாங்க. ஸோ அவருக்கு கொடுக்கறதுக்கு எங்கள் நாகர்கோவில் தங்கச்சிங்கம் வாங்க. அதுக்கு முன்னாடி அடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம கடையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி வந்து யோகாங்கிறது. அதில் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர் ரெகுலராக போயிட்டுருக்காங்க. பட் அந்த யோகான்றது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு இன்னைக்கு உலக நாடுகளில், அதுவும் பர்டிகுலராக கோவிடுக்கு அப்புறம் உலக நாடுகள் இந்தியாவிலேருந்து காப்பி அடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் வந்து நம்ம உள்ளூரில் இருந்துக்கிட்டு நம்ம அதை வந்து அதிகமாக கவனிக்காமல் இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது அதை எடுத்துக்கிறதுக்கு. யோகா எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ கௌதமிக்கு ஒரு கரகோஷத்தோட கௌதமி வரவேற்கலாம். கௌதமி எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம்தான். நம்ம முன்னாள் ஹெச்ஆர், பின்னால் இப்படி ஆகிட்டாங்க யோகா மாஸ்டரா. நல்ல விஷயம் தான், அவங்க நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம கடையில் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்லையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் போத்தீஸ்லையும் அவங்க கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் கௌதமி. தேங்க்யூ. வெரி குட் மார்னிங். நான் எப்பயும் கேட்பேனே பத்தல. ஒன் மோர் டைம். எஸ். ஸோ ரியலி தேங்க்யூ ஜிஎம் சார். ஃபஸ்ட்டு தேங்க் தான் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபார் எம்டிக்கு, எல்லா எம்டிஸ்க்குமே தேங்க்யூ. பிகாஸ் நிறைய கார்ப்பரேட்ஸ் பார்க்குறோம், யாருமே வந்து ஸ்டாஃபோட ஹெல்த்துக்காக ஒரு இனிஷியேட் எடுக்கிறதே கிடையாது. பட் நம்ம போத்தீஸாக இருக்கட்டும், எல்லா கடையிலையுமே ரெடியாக இருக்காங்க அவங்களோட ஹெல்த் வைஸ் நம்ம எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் லாங் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சி. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியேட் எம்டிஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம எம்டிஸ் எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஃபார் எம்டிஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ எம்டிஸ், தேங்க்யூ விபிஸ், தேங்க்யூ ஜிஎம் அண்ட் பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ், பெர்மிஷன் கொடுத்து அனுப்புகிறீங்க. தேங்க்யூ ஹெச்ஆர், தேங்க்யூ ஹெச்ஆர் டீம் அண்ட் எவ்ரிபடி. பிகாஸ் எல்லாருமே ஒவ்வொரு பெர்மிஷன், ஒவ்வொரு இது கொடுத்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிஎம் சார். ஏன்னா இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபார் இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். அட்லீஸ்ட் உங்கள் எல்லாராலையும் அது முடியுன்றது தான் விஷயம், சரிங்களா? இப்போது எங்கள் டீம் 20 தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு ஸ்டேஜ் பத்தாது சார். எங்களுக்கு ஒரு 50-60 மெம்பர்ஸ் வருவாங்க ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே. ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது. மாடியில் வச்சுக்கலாம். எஸ். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். யோகா சார் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிது, நீங்கள் வெளியே போனீங்கன்னா அமௌண்ட் பல்காக கட்டணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இருக்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8:30 எவ்ரி டியூஸ்டே 8:30 to 9:30 கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. நாட் ஒன்லி யோகா, நேச்சுரோபதி, பிராணாயாமம், மெடிடேஷன், இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சன்லைட் எப்பயாவது பார்க்குறீங்களா? சன்லைட்டை கரெக்டு சார், இன்சைடில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு சொல்கிறேன் சார். ஸோ அதுவே நம்ம பார்க்குறதில்ல, பேசிக்கான விட்டமின் டியே நமக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ அட்லீஸ்ட் ஹெல்த் வைஸ்க்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ எங்கள் டீம் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை டீம். தே ட்ரஸ்டட் மீ
அண்ட் இப்போ அவங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தேங்க்யூ யோகா டீம், தேங்க்யூ. 1 பிராணமாசனம், 2 ஹஸ்த உத்தாசனம், 3 பாத ஹஸ்தாசனம், 4 அஸ்வ சஞ்சலாசனம், 5 தண்டாசனம், 6 அஷ்டாங்க நமஸ்கார், 7 புஜங்காசனம், 8 பாலாசனம், 9 அதோமுக சவாசனம், 10 அஸ்வ சஞ்சலாசனம், 11 பாத ஹஸ்தாசனம், 12 ஹஸ்த உத்தாசனம், 13 பிராணமாசனம். தேங்க்யூ டீம். சந்திர நமஸ்காரம். One பிராணமாசனம், 2 அர்த்த சந்திராசனம், 3 உக்கட கோணாசனம், 4 திரிகோணாசனம், 5 பர்சவ கோணாசனம், 6 ஆஞ்சநேயாசனம், 7 ஸ்கந்தாசனம், 8 மல்லாசனம், 9 ஸ்கந்தாசனம், 10 ஆஞ்சநேயாசனம், 11 பர்சவ கோணாசனம், 12 திரிகோணாசனம், 13 உக்கட கோணாசனம், 14 அர்த்த சந்திராசனம், 15 பிராணமாசனம். தேங்க்யூ டீம். Standing asanas. All the best. One pranamasanam, 2 tadasanam, 3 parsava urtava vistasanam, 4 anuvittasanam left, 5 parivirta artha parasarida pattotasanam left, 6 katti chakrasanam left, 7 parivirta tirikonasanam left, 8 Veerabhadrasanam, 2 Uttida Parsava Konasanam, 10 Veerabhadrasanam, 2 Uttida Parsava Konasanam, 12 Veerabhadrasanam, 3 13 Vrikshasanam, 14 Veerasanam left, 15 Nadrajasanam, 16 Pranamasanam. Thank you team. Sitting asanas. Fast. One Pranamasanam, 2 Pachimotasanam, 3 Pavamuktasanam, 4 Navasanam left, 5 Janu Sirasasanam, 6 Parivirta Janu Sirasasanam, 7 Ardha Machendrasanam, 8 Janu Sirasasanam, 9 Parivirta Janu Sirasasanam, 10 Ardha Machendrasanam, 11 Gomugasanam, 12
Vajrasanam 13, Shashangasanam 14, Egapada Adhomuga Savasanam left 15, Marji Asanam up 16, Dandayamana Parmanasanam left 17, Ardha Ushtrasanam left 18, Parigasanam left 19, Ardha Kampotasanam left 20, Vajrasanam 21, Pranamasanam. Thank you team. Thank you. உங்க பேரு உங்க வயசு என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க. 54 வயசு ஜி கண்ணன். 54 வயசுல இவர் அருமையா பண்றாரு பாத்தீங்களா இல்லையா? ஸோ மூட்டு ப்ராப்ளத்தோட இருக்கிறவங்க எல்லாம் பொன்னுசாமி இப்போ இது யோகா பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை சார் 2 மாதம் இஎஸ்சி ஆஸ்பத்திரி போகிறதில்ல சார். என்னது 2 மாதமாக இஎஸ்சி ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தேன் சார், போகிறதே இல்லை சார். சூப்பர், வெரி குட் வெரி குட், ரைட், ஓகே. ஸோ இதெல்லாம் நிஜமாவே ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்ல தான் முடியும் நல்லதெல்லாம், நாமளாக போய் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு நல்லது. அவர் இஎஸ்ஐக்கு போய் 2 மாதம் ஆச்சான், ஒரு வேளை வழி தெரிலையோ என்னமோ இல்லையா, குணமாயிடுச்சுங்கிறாரு. குணமாயிடுச்சான், சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போது ஸ்போர்ட்ஸ் வின்னர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய இது நேரம் இது. ஸோ ஸ்போர்ட்ஸ் வின்னருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்ம பிரசன்னா சாரையும் சுதர்ஷனம் சாரையும் மேலே மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க சார். லேடிஸ் மட்டும், லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். லேடிஸ்க்கு வந்து நம்ம நிறைய கேம்ஸ் வச்சுருந்தோம். அது வந்து லெமன் இந்த ஸ்பூனில் வந்து எம் பிரியங்கா, சுபாஷினி, அனுப்பிரியா வாங்க டக்குன்னு கொடுங்கம்மா வாங்க. அப்படியே வாங்கிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். சார் கொடுங்க சார். பிரியங்கா, அடுத்து சுபாஷினி. சுபாஷினி வந்துட்டிங்களா? சுபாஷினியா நீங்கள்? ஓகே. செகண்டு, ஓகே, ஒரு நிமிஷம் கொடுங்க சார். அடுத்து வந்து அனுப்பிரியா, எங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு. எங்கே போயிட்டாங்க அவங்க? அனுப்பிரியா மேலே வாங்க, மாடி மேலே வாங்க. ஓகே, கொடுங்க கொடுங்க, ரைட், ஓகே, சரி. ஸோ அவங்களை தொடர்ந்து வந்து வாட்டர் ஃபில்லிங் கேமில் அனுப்பிரியாக்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. அனுப்பிரியா இருங்க, அந்த ப்ரைஸையும் வாங்கிட்டு போயிடுங்க. அடுத்து மியூசிக்கல் சேரில் வந்து 2 பேர் இருக்காங்க. சிவரஞ்சனி தேர்ட் ப்ரைஸு, அவங்களுக்கு அப்புறம் ரம்யா. சிவரஞ்சனி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், சிவரஞ்சனி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ரம்யா வந்து தேர்ட் ப்ரைஸ். ரம்யா, ரம்யா வரலையா? ஓகே, வெரி குட். ரம்யா வந்திருக்கீங்களா? ரம்யா தேர்ட் ப்ரைஸ் கொடுங்க. அடுத்து குச்சி ரேஸு, எங்கள் கடையோட ஒரு ஸ்பெஷல் ரேஸ் வந்து குச்சி ரேஸு. கரகரன் தலை சுற்றுற வரைக்கும் நாங்கள் விளையாடுவோம், அதுதான் குச்சி ரேஸ். அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது ரம்யா. ரம்யா போங்க. நீ ஏன் குச்சி ரேஸில் ஃபஸ்ட்டு வந்த நீ எல்லாருக்கும் தெரியுமா? வாங்கிக்கோ. தனலக்ஷ்மி செகண்ட் ப்ரைஸ் வாங்கம்மா. அடுத்து திவ்யதர்ஷினி தேர்ட் ப்ரைஸ். திவ்யதர்ஷினி தேர்ட் ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. ஸோ டக் ஆஃப் வாரோட ரன்னர்ஸ் எல்லாம் வாங்க. செகண்ட் ப்ரைஸ் ரன்னர்ஸ் மாலதி, கனிமொழி. 4th ஃப்ளோர் மாலதி, கனிமொழி, ரோசி, மனோன்மணி, ரம்யா, சித்ரலேகா, சுமதி, ரம்யா கிருஷ்ணன். இந்த முறை பிபிஎல் வின்னரான குரோம்பேட் அந்த நேரத்தில் ஜிபி, அந்த நேரத்தில் ஜிஎம், இப்போ விபி அவர்கள் ரத்தனராஜ் சார் மேலே வாங்க ப்ளீஸ். ஸோ இதில் வந்து ரன்னர் வந்தது வந்து 3rd ஃப்ளோர்
மூணாவது இது ஜிஆர்எம். வாங்க ராமர், கேப்டன் வா. ராமர், பாலா, ரவிச்சந்திரன், சதீஷ்குமார், குமரவேல், சக்தி, பிரபாகரன், வினோத், வசந்த், விக்னேஷ், சரபோஜி. ஓகே, ரன்னரை தொடர்ந்து வின்னர்ஸ் இருக்காங்க. சையத், சேகர், குரல், மணி, பெரியசாமி, சக்திவேல், நவீன், அப்புறம் புருஷோத்தமன், வேலன், வேல்முருகன், வெங்கடேஷ், பிரசாந்த், கோவிந்தராஜ், சுபாஷ் சந்திரபோஸ். வா வாங்க வாங்க வாங்க. வின்னர்ஸ் சரி, ஓகே. டான்ஸ் ரெடியா கேளுமா? டான்ஸ் ரெடியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இதில் வந்து பெஸ்ட் சையத் வந்து இஸ் கெட்டிங் பெஸ்ட் பேட்டிங்காக. வெரி குட். குரல் வந்து குரல் அப்பா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அடுத்து டான்ஸ் டீம் ரெடியா? பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா என் கவனத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க அர்ற நாக்க முக்க
ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பைனு தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயின். என் காதல் கேம்பெயின் கேட்டுது. டே மப்பிள் அப்படி தான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக். பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அது ரெடி கலப்பட்டுமா, ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, என்னோட ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேபிஐயில் என்னன்னா நம்ம என்ன சரியான வழியில் போகணுங்கிறதுக்கு ஒரு 4-5 வழிகாட்டுதல் வச்சுருக்கோம். அதில் வின் பண்ண வந்து ஒரு ஃப்ளோருக்கு 20 பேர் செலக்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப் 10க்கு வந்து ஒரு விதமான ஒரு gift கொடுக்குறோம். அப்புறம் டாப் 20, அதாவது 11லேருந்து 20 வரைக்கும் வரவங்களுக்கு இன்னொரு gift கொடுக்குறோம். எல்லாமே வந்து நம்ம சுதர்ஷனம் சார் கடையிலேருந்து ஒரு கோல்டு கார்டு அது ஆக்சுவலாக. ஸோ இப்போ கேபிஐ வின்னர்ஸ் அழைக்க போகிறோம். கேபிஐ வின்னர்ஸில் டாப் இது வந்து கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து எனக்கு மதுரையிலேருந்து நம்ம ஜிஎம் சார் பிரபு இதை இது பண்ணி கொடுக்கணும். வாங்க. ஸோ பிரபு சார் இந்த இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வார்த்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பேசணும். எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். பார்த்தாலே தெரியுது ரொம்ப பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எங்களோட ஆனிவர்சரி இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இது சாதாரணமாக ஒரு ஸ்டோரில் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி தெரியல. சீரியஸாகவே இது பெரிய லெவலில் ஏதோ பிரம்மாண்டமாக டான்ஸ் மாஸ்டரு இவங்கெல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. அந்தளவு பிரமிப்பாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த 8th ஆனிவர்சரியில் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முத்துக்குமரன் சார் ப்ளஸ் சண்முகவேல் சார். நல்லா வெல்கம் இது பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் சிவா நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போய் அப்படியே அடுத்த மே 28க்கு மதுரை ஸ்டோரில் இதை விட பிரமாண்டமாக நடத்தணுன்றது யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் சூப்பர்வைசர். சரியா? ஸோ இரப்பா சரி, ரைட்டு. ஸோ பேஸ்மெண்ட்டில் ஓட்டு போட்டாங்க. சூப்பர்வைசரில் ஆக்சுவலாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வைக்கிறோம். அதில் வந்து 2 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அதிகபட்ச ஓட்டு வாங்கினவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் கொடுக்குறோம். ஸோ செகண்ட் ப்ரைஸ் யார் தெரியுமா? பேஸ்மெண்ட்டில் எனக்கே தெரியாது, இருங்க. சதீஷ்குமார் செகண்ட் ப்ரைஸ். வாங்க, அது அவர்கிட்ட கொடுக்க சொல்லிடுங்க. வாங்க, செகண்ட் ப்ரைஸ் பேஸ்மெண்டோடது. வாங்க. ரைட்டு. அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்க யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறாங்க பேஸ்மெண்ட்டில்? கோவிந்தராஜ். வாங்க. கோவிந்தராஜ் அது கொடுங்க. ஒன்று கொடுத்துருங்க. 2 பேரும் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். அவனுக்கு கொடுத்துருங்க அப்படியே. ரைட். ஓகே. தேங்க்யூ. சரி, ரைட். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரைட். ஸோ தட்ஸ் இட். பேஸ்மெண்ட் முடிஞ்சது. தேங்க்யூ. அப்படியே இதை தொடர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் முடிச்சிடுவோம் சார். சாரி, கிரவுண்ட் ஃப்ளோர். சங்கர்லால், அனுஷ்யா, சத்யநாராயணன், மகாலட்சுமி, பெரியக்கா, ராஜலிங்கம், ஆசாத் பிரைட்டன், லாவண்யா, மாதவன், மகாமுனி, மணிகண்டன். அது நம்ம ஜூனியர் நட்ராஜ். ஸோ இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் நின்னீங்கன்னா நம்ம சூப்பர்வைசர் யார் பார்த்துருவோமா? கிரவுண்ட் ஃப்ளோரில் வெற்றி கண்ட 2வது
இரண்டாவது யாரு? செகண்ட் பிரைஸ் யார் வாங்கியிருப்பா? தினேஷ். ரைட், ஓகே, கங்க்ராட்ஸ். ஸோ அவருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்கினா? முரளி. எங்க ஓடா முரளி? ஆக்சுவலாக சூப்பராக பேசினப்பா. அவனுக்கு ஒரு வீடியோ வச்சுருந்தோம், பட் போட முடியல, டைம் இல்லை. அருமையாக பேசினார், தாவுடா தாவுன்னெலாம். சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. முத்தமா முத்தமா பக்க வர வெக்கமா, முத்தமா முத்தமா பக்க வர வெக்கமா. குத்தாளத்து மானே குத்து பூவாடிடும் தேனே, குத்தாளத்து மானே குத்து பூவாடிடும் தேனே. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. காணாத காட்சியெல்லாம் கண்டனே உன்னாலையில், பூப்போல கோலமெல்லாம் போட்டாயே உன் வெளியில். மானாமதுரையிலே மல்லிகைப்பூ வாங்கி வந்து மை போட்டு மயக்குனியே கைதேந்த மச்சானே. தாமரையும் பூத்திருச்சி தக்காளி பழுத்திருச்சி, தங்கமே ஓ மனசு இன்னும் பழுக்கலையே. இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளிக்கொள்ளு மாமா. சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசுவதே, சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசுவதே. சொல்லவா சொல்லவா ஒன்னொன்னா சொல்லவா, சொல்லவா சொல்லவா ஒன்னொன்னா சொல்லவா. கல்யாணத்தை பேசி நீ கட்ட வேணும் தாலி, கல்யாணத்தை பேசி நீ கட்ட வேணும் தாலி. சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசுவதே, சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசுவதே. ஆளான நாள் முதலாய் ஒன்னத்தான் நான் நினைச்சேன், நூலாகத்தான் இழைச்சு நோயில் தினம் வாடி நின்னேன். பூமுடிக்கும் கூந்தலிலே என் மனச நீ முடிச்ச, நீ முடிச்ச முடிப்பினிலே என் முசுரதி நந்தரிக்க. பூவில் நல்ல தேன் இருக்கு, பொன் வண்டு பார்த்திருக்கு, இன்னும் என்ன தாமதமோ மாமனுக்கு சம்மதமோ. இப்போவை சொந்தம் கொள்ளவே கொஞ்சம் மண்ணருகில் வாமா. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசு
முத்தமா முத்தமா பக்க வர வெக்கமா சொல்லவா சொல்லவா ஒன்னா சொல்லவா கல்யாணத்தை பேசி நீ கட்ட வேணும் தாலி குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே தந்தனா தந்தானே தான நன்ன தானே நானே தந்தனா தந்தானே தான நன்ன தானே நானே. நன்றி நன்றி, தேங்க்யூ. அடுத்து வந்து நம்ம கேபிஐ வந்து 2 ஃப்ளோர் முடிச்சிட்டோம், இன்னும் 2 ஃப்ளோர் இருக்கு. ஸோ அந்த ஃப்ளோரோட கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நமது திருநெல்வேலியிலேருந்து ஜிஎம் சார் சரவணன் சார் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க சார். செகண்ட் ஃப்ளோர் பெஸ்ட் சூப்பர்வைசர் யாரு? திருமலை. செகண்ட் பிரைஸ் யாரு? ஜலால். ஜலால் ஜலால் சூப்பர்வைசர் ஜலால். இதை விட பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் 28 அவருக்கு, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி எங்களுக்கு இருக்கு, 22nd இருக்கு. ஸோ அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டேன். இது ரெண்டுக்கு நடுவில் நான் இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எம்டி என்ன உண்டோ எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ திருநெல்வேலி பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் 38வது ஆண்டு விழா. 38வது ஆண்டு விழா அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் 2 வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதில்லை, ப்ரோக்ராம் எதுவுமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் பண்ணப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இதே ட்ரீம்ஸ் தினேஷ் அவர் டீம் தான். ஸோ இந்த வருஷம் 28th அவர் பிளான் பண்ணியிருக்கிறதும் 30th நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் விட எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுவார், எங்கள் விபி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு. தேங்க்யூ. அடுத்து வந்து என்ன பண்ணலாம், ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் போயிடலாமா? பாட்டா டான்ஸா? டான்ஸே வேணுமா? ஆனால் இங்கெல்லாம் லேடிஸ் எவ்வளோ அழகாக ஆடுறாங்க, அங்கே இன்னும் ஜென்ஸ் பக்கம் ஒரு சலசலப்பே இல்லையே. ஓ அங்கே நிற்கிறீங்களா? ரைட், ஓகே. ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி என்பே ஓசேலே நீ முன்னே நடக்கையிலே கையாட்டி அழைக்குதடி முன்னே வருவாளே கிளிக்கிறியே கத்திவிழி பார்வையிலே கூப்பிட்றாவள மாறு தொகை
మండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సోపులాడి స్వప్న సుందరి నీ మడత చూపు మా పటేల మల్లె పందిరి రచ్చరాజ గుండె ఊపిరి నీ వంక చూస్తే గుండెలోన డీరి డిరిడిరి తూనీగా నడుములోన తూట పెట్టి తూపాకి పెంచినావి తింగని చిట్టి మగజాతి నట్ట మడత పెట్టి ఆ కుర్చీని మార్చబెట్టి ஒரு சின்ன கேபிஐ ஆர்என்ஆர் பண்ணிடுவோம். கேபிஐல நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறது தேர்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோர் கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு நமது ராஜராஜேஸ்வரன் சார் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. அதுக்கு முன்னாடி ராஜராஜேஸ்வரன் சாருக்காக ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கோம். அவரை பற்றி உங்களுக்கு சாதாரணமாக தெரியாது. அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பல முகங்கள் கொண்ட ஒரு ஆள் அவர். ஸோ அவரை பற்றி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஏவி ரெடியா? வந்து நீங்க அந்த பக்கம் அண்ணே காலையில 10 மணிக்கு போத்தி கிளம்பி வந்தீங்களாம்ல, ஆளக்கானன்னு உங்க அத்தை தான் பார்த்துட்டு வர சொல்லுச்சு. நீங்க? நான் அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க. என்னங்க அவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. அதான் மேட்ரா, அமைதியாருங்க. அவர் பேசுறது மட்டும் மண்டை ஆட்டினா போதும், நான் பார்த்துக்கிறேன். அண்ணே என்னண்ணே ஆச்சு? வந்து உட்கார சொல்றேன். காலையில 9 மணி இருக்கும். கோழி கோல் கோபல காலையில 9 மணி இருக்கும். கோழி கோல் கோபல. ஆனா எங்க அம்மா தலையில தண்ணி ஊத்தி எந்த எழுப்பி விட்டுருச்சு. என்னம்மா இன்னைக்கு விடிய கடையில் எழுப்பி விட்டு என்ன விசேஷம்னு கேட்டேன். எங்க அம்மா நாளைக்கு பொண்ணு பார்க்க போறியா, போய் ட்ரெஸ் எடுக்க போறியான்னு கேட்டுச்சு. யாருங்க உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? காலையில 9 மணி இருக்கும். கோழி கோல் கோபல. கொக்கரக்கோ எவ்வளிய கொக்கரக்கோ இருந்தே இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ. ஏற்கனவே 6 நாள் ஒருத்தன் கதை கேட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கேன். வீடு போய் சேரவனாமா நீங்க? காலையில 9 மணி இருக்கும். கோழி கோல் கோபல. ஆனா எங்க அம்மா தலையில தண்ணி ஊத்தி எந்த எழுப்பி விட்டுச்சு. என்னம்மா இன்னைக்கு விடிய கடையில் எழுப்பி விட்டு என்ன விசேஷம் கேட்டேன். எங்க அம்மா நாளைக்கு பொண்ணு பார்க்க போறியா, போய் ட்ரெஸ் எடுக்க போறியான்னு கேட்டுச்சு. நாகர்கோவில் போத்தீஸ்ல ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆடிக்கு தள்ளுபடியோட டிஸ்கவுண்ட் வச்சிருக்கதா சொல்லிருக்காங்க. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. ஏற்கனவே 6 நாள் ஒருத்தன் கதை கேட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கேன். வீடு போய் சேரவனாமா நீங்க? காலையில 9 மணி இருக்கும். கோழி கோல் கோபல. ஆனா எங்க அம்மா தலையில தண்ணி ஊத்தி எந்த எழுப்பி விட்டுச்சு. பெரிய ஆக்டிவிட்டி. ஆனா இவரு இன்ஸ்டால போட்டது தானே இது இதுல போட்டிருந்தீங்க, யூடியூப்ல போட்டிருந்தது.
40 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இந்த இதை. ஸோ தலை பெரிய ஆள் தானே. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்காக சூப்பராக ஒரு பாட்டு வேற பாடுவார். டான்ஸ்லாம் ஆட மாட்டேன்ப்பா, டான்ஸ் ஆட முடியாது. நான் நீங்கள்லாம் உட்காந்துருக்கணும்னு பார்க்குறேன். அவர் உங்களை துரத்துறதுக்கு பிளானை போடுறாரு. பாவர இது பிடிச்சிடலாமா சார்? இது ஒரே ஒரு சார் பிடிச்சி. காந்திநாதன் வாங்க. அடுத்த டாப் ஒன்ல ராஜ்குமார். ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ராஜ்குமார். அப்போ அப்படியே முன்னாடி விட்டுற. டாப் 20 செந்தில், சித்ரா, சுதா, நாகராஜன், ரம்யா கிருஷ்ணன், செந்தில்குமார், ஜான்சி பாய், ஜாஃபர் அலி, செந்தில்குமார், ராம்குமார், பாசில் அகமத், மஞ்சுளா, மதியழகன், ஜெயபால், முரளிதரன், ராமநாதன், இளங்கோவன், சரண்யா, கவிதா, ரோசி. ஸோ பெஸ்ட் சூப்பர்வைசர் சார் ப்ரைஸ் வந்து ஜான் எசிகேல், 4th floor ஜான். நரம்பு உடம்புலலாம் ஒரு மாதிரி விஷயம்னு தான் இந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியும். லாஸ்ட்டாக ஒரு குரூப்பு டான்ஸ் ஆடிச்சு அந்த பொண்ணுங்க, அது நாடி நரம்புலேயே ஒரு மாதிரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஸோ அதாவது திருச்சி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சந்தோஷம் எனக்குள்ளே அப்படியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சார் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். எனக்கு பேச வராது, எனக்கு கொஞ்சமாக பேச வராது. நான் கொஞ்சம் நிறையா தான் பேசுவேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன், சரிங்களா? நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே, என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, போத்தீஸின் திருச்சியின் அன்பு கண்மணிகளே, போத்தீஸின் முகங்களே, இந்த திருச்சியோட நாயகர்கள் எல்லாமே நீங்கள் தான் இன்றைக்கி. ஸோ ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ரொம்ப தேங்க்ஸு. நான் ஒரு 2-3 வருஷத்தை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த போத்தீஸ் சாம்ராஜ்யத்தின் பெரிய சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, மறைந்த நம்ம ஐயா சடையாண்டி மூப்பனார் ஐயா அவர்கள். இந்த போத்தீஸின் அந்த சக்கரவர்த்திக்கு அடுத்து பெரிய பேரரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரமேஷ் ஐயா அவர்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாம் எப்படி சொல்லிடுறேன். பட் இன்னைக்கு விழாவோட நீங்கள் நாயகர்கள் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகேஷர் அவர்கள். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்னைக்கு. அவர் வந்திருந்தாருன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பார் திருச்சி ப்ரோக்ராம் பார்த்து. இல்லை அப்படிங்கிறத பார்த்து வருத்தப்படுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சமீப காலமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு ஆள் இருக்காரப்பா, இப்போ அவர் விபி ஆகிட்டாரு, அவர் ஒரு டீம் ஒன்று வச்சுருக்காரு, அந்த டீமை வச்சுட்டு இப்போ சாரதாஸ் எங்கேயோ போயிட்டுருக்கு, சென்னை சில்க்ஸை காணோம். அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் எடுத்து உங்கள் டீம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்ல, உண்மையுமே சாரதாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பல காலமாக இருக்குது. போத்தீஸ் நம்ம இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தை தான் நம்ம. ஆனால் இந்த 8 வருஷத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த ஒரு சாதனைக்கு வந்து சான்ஸே இல்லை உண்மையுமே. ஏன்னு கேட்டால் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் இருக்கான். அவன் சொன்னான் அன்றைக்கி, கொஞ்சம் போத்தீஸில் முன்னாடி வந்து போக மாட்டாங்க, சாரதாஸும் போவாங்க. இப்போ நானே பார்த்து போத்தீஸில் எப்போ பார்த்தாலும் ஒரு க்ரௌடு, ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னா, அதுக்கு முழு 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 எல்லா பேருமே உங்களை தான் சேரும், சரிங்களா? உங்களோட சர்வீஸ். ஸோ ஒன்று மட்டும்தான். நம்ம வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பொருள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்களோட சிரிப்பு இருக்குல்ல, இந்த சந்தோஷம், இந்த சர்வீஸ். இன்றைக்கி காலையில் இப்போ இந்த லாஸ்ட்டு டான்ஸ்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் ஆடின பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி வெளியே வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு
அங்கே ஒரு பொண்ணுக்கு பார்த்தா அது பார்த்தா மூணு சந்திரமுகி வெளியே வந்த மாதிரி அங்கே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு லீடர் வேணும், ஒரு தலைவர் வேணும் அப்படின்னா இந்த திருச்சி கடையோட உண்மையான நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட விபி முத்துக்குமார் சார் தான். அவர் நீ பண்ணுறத பார்த்தேன், யாரையுமே விடக்கூடாதுன்னு ஒரு 300-400 பேர் அவருக்கு டைம் இருந்தால் வந்து இங்கே இருக்கிற 1000 பேர்த்துக்கு கொடுத்துருப்பார். அவர் எல்லாத்துக்கும் ஒரு லீடராக, உங்களுக்கான ஒரு தலைவராக, ஒரு எம்ப்ளாய்க்கான ஒரு லீடராக இருக்கார். அவர் கூட அசிஸ்டண்டாக சண்முகவேல் அடுத்து வந்து ப்ரொமோட் ஆகி வரப்போகிறாரு. சண்முகவேல், சிவா, பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ், இங்கே உள்ள பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த திருச்சி டீமில் வந்தது. 2 விஷயம் சொல்லிடுறேன், ஒரே ஒரு கடைசியாக முடிச்சிடுறேன். அவர் லவ் பண்ண கடை வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில். நான் லவ் அங்கே பண்ணலைங்க, கடையை லவ் பண்ணான்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் உடனே நாகர்கோவில் யாரையும் லவ் பண்ணான்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து என்னாச்சு கேட்டால் புகுந்த வீடு திருச்சி, சரிங்களா? ஸோ நாகர்கோவில், திருச்சி, திருநெல்வேலி சொல்ல வேண்டாம், நம்மளோட தாய் வீடு. மதுரை நம்ம எம்டி சார் இருக்கிறது. நாகர்கோவிலும் திருச்சி ரொம்ப ராசியான கடை. ஸோ முத்துக்குமார் சாருக்கு வந்து நான் எப்படி சொல்லுன்னு தெரில, இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய டீமை கட்டமைக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். அந்த பொறுப்பை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் நான் வந்து சொல்லிக்கிறது, இந்த கடையோட கண்மணினா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த மணி, அது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் யாரையும் பீட் பண்ண வேண்டாம். உங்களோட சர்வீஸ், உங்களோட சந்தோஷம் என்னங்கிறது புரியுது. இந்த வருஷம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அவரு தான் ஒரு பாட்டு, ஏம்மா நான் யாருன்னு தெரியலன்னா என்ன, அது பாட்டு தான்மா. அது என்னம்மா நல்ல குத்து பாட்டா பாட, நீ எல்லாம் கேட்பம்மா, நீ கேட்ப. அதான் ஏற்கனவே அவர் சொன்னாரே, நம்ம ஊரில் 3 சந்திரமுகி 400 சந்திரமுகி இருக்குங்க. இங்க வந்து போற பசங்க எல்லாம் பாருங்க, எப்ப முகத்தை காட்டுங்க அவர்கிட்ட பாருங்க சார். பாவமான பசங்க சார். நாங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம், பசங்கள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. இன்னைக்கு பொண்ணுங்க கலக்குறாங்கப்பா, சீரியஸாக சொல்கிறேன். கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்னு பார்த்துட்டு மானத்தை காப்பாற்றுங்க. இப்போ அடுத்த பாட்டுக்கு வந்து அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, அப்படிதானே? அடுத்த பாட்டுக்கு வந்து லேடிஸ் டீமா இல்லை ஜென்ஸ் டீமா தனித்தனியாக தான், சரியா? அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரெடியா சிங்கர்ஸ்? வாங்க. மச்சாமி சதி தருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சாமி சதி தருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சா கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா செய்கூலி சேதாரம் எல்லாம் அது இல்லாம பிரம்மன் தான் செஞ்சு வச்சானே அது எல்லாமே என்ன தர ஐ தானே நீ என்ன தர ஐ தானே நீ என்ன தர. மச்சாமி சவி தருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சா கண்ணு மந்திரமா சொக்கி போனே பம்பரமா.
ஜூபா 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 ரே ஜூபா 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 ரே ஜூபா 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 சேலை ஒரு முந்தி வச்ச சேலை ஒரு முத்து மணி மாலை நீ வாங்கி தரியா மாலை ஒரு செங்கரும்பு ஆலை ஒரு மல்லிகைப்பூ ஜோலை அதை எழுதி தரியா ஜலகால மேற்கால நெல்லு விளைஞ்ச ஒரு கொள்ள தங்கவலை தேவையில்லை வைரத்தோடே பரவாயில்ல கபடி 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 நாடி பார்க்கறடி நான் சொன்னத வாங்கித்தா என்ன தர ஐத்தானே நீ என்ன தர ஐத்தானே நீ என்ன தர மச்சாமி சவி செல்வா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சா கண்ணே மந்திரமா சொக்கி போனே பம்பரமா செய்கூலி சேதாரம் எல்லாம் அட இல்லாம பிரம்மந்தா செஞ்சு வச்சானே அட எல்லாமே என்ன தர ஐத்தானே நீ என்ன தர ஐத்தானே நீ என்ன தர நன்றி. என்ன அங்கங்க கொஞ்சம் ஸ்ருதி தான் தப்பி, ஸ்ருதி எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மக்களே மன்னிச்சிருங்க, இதெல்லாம் எங்க சொந்த முயற்சி, இதெல்லாம் வெளியில இருந்து வாடகை கொடுத்து கூட்டு வரல. பரவாயில்லக்கா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சூப்பர், அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து பாராட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேகா அப்படிங்கிற பிராண்டோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வேகா கம்பெனியிலேருந்து மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள இப்போ ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய நேரம். ஸோ அவங்களுக்கு உண்டான இதை ஹானர் பண்ணுறதுக்கு நம்ம விபி சார் வாங்க, மேலே வாங்க. அண்ட் மணிபிரபு தாமோதரன் வாங்க. ரெண்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அவங்க இப்போ வேகா பிராண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ரத்தன் ப்ளீஸ் நீங்களும் இருங்க கொஞ்சம். ஸோ வின் பண்ண அந்த ஃபேமிலி 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க வாங்கினது திவ்யா மேடம், அவங்க ஃபேமிலி ப்ளீஸ் வாங்க ஸ்டேஜ்க்கு. அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினது புவனா மேம் அண்ட் ஃபேமிலி. வாங்க ப்ளீஸ், வாங்க மேம், வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது திவ்யா அண்ட் ஃபேமிலி. வாங்க மேம் ப்ளீஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எங்களுக்காக இந்த டைம் ஸ்பேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கொடுக்க போகிறோம். அண்ட் பெஸ்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதை பெஸ்ட் இன்சார்ஜ், அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சாங் இருக்கா? சாங் என்ன சாங்? ஓகே, அது இருக்குது. ஓகே, ரைட், ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி பெஸ்ட் இன்சார்ஜுக்கு கொடுத்துருவோம். பெஸ்ட் இன்சார்ஜ் கொடுக்கறதுக்கு நாராயணமூர்த்தி சார் ஸ்டேஜ்க்கு அழைக்கிறேன். வாங்க அண்ணா, இதான் முதல் தடவை ஸ்டேஜ்க்கு வராரு. ஒரு சவுண்டு. நான் பேர் வாசிக்கிறேன், சர்டிஃபிகேட். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அக்கௌண்ட்ஸ் டீம்லேருந்து ஹரி, அக்கௌண்ட்ஸ் டீம் ஹரி. அண்ட் அதுக்கப்புறம் மோகன்ராஜ், நாகராஜன். இதுக்கு வந்து நம்ம எஸ்ஓ சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்.
எஸ்ஓ சார் ஞானசேகரன் சார் எங்க இருக்கீங்க? வாங்க சார், வாங்க சார். அடுத்து அவரை தொடர்ந்து எங்களோட ஹவுஸ் கீப்பிங், நம்ம கடை கிளீனா இருக்கிறதுக்கு இவர் தான் மிக முக்கிய காரணம், நாகராஜ். அப்புறம் அவரை தொடர்ந்து நம்ம வண்டி ஒரு நாளைக்கு 400-500 1000 கார் உள்ள எடுத்து வெளியில் விடுற நம்ம சதீஷ். சதீஷ் எங்க? சதீஷ் இன்சார்ஜ். சதீஷ் எங்கப்பா? ரைட்டு. என் கனவுல நேற்று தாடி எடுத்த மாதிரி இருந்தது இல்லையா? சரி, ஓகே. ஃபயர் சேஃப்டி பாலமுருகன். இப்போ ஆக்சுவலாக ஃபயர் சேஃப்டியில் இப்போ நெக்ஸ்ட் ஒருத்தரை ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இவர் ப்ரமோட் ஆகி ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க போகிறாரு. ஸோ நம்ம கடையோட அடுத்த ஃபயர் சேஃப்டி மேனேஜராக நம்ம இப்போ இந்த வருஷம் ப்ரமோட் பண்ணியிருக்கிறது இன்னொருத்தர் இருக்காரு, நம்ம ராஜசேகரன். அவர் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. வினோத், சரவணன், பிரேம்குமார் இருக்கீங்களா? ஓகே, சரவணன் சார் இருக்காரு. இவர் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் நைட் டியூட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. 365 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட மிகப்பெரிய தூண்களான முருகானந்தம் ஹெச்ஆர், அகிலா ஹெச்ஆர் வாங்க. அப்புறம் வந்து கௌரி சங்கர் எங்கள் எலக்ட்ரிக்கல் இன்சார்ஜ். அதுக்கப்புறம் எங்களோட அவுட் சோர்ஸ் டீமும் இருக்காங்க, ஹெடட் பை அஹ்மட்னு அவங்க. அது வந்து அவுட் சோர்ஸ் டீம். கௌரி வந்து எங்கே இருக்கா? அப்படி கௌரி இருக்கா? அப்படியா கௌரி. அவரை தொடர்ந்து சந்திரன், நம்ம சூப்பர் ஸ்டோர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜராக இப்போ இருந்தவர், இப்போ மேனேஜராக ப்ரமோட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் தான். ப்ரொபேஷனில் இருக்காரு. முகிலன். முகிலன் இருக்கா? அப்படியா முகிலன் லீவ், ஓகே. அடுத்து நம்ம எங்க டைம் கீப்பர் இன்சார்ஜ் ஸ்ரீனிவாசன் எங்க? ஸ்ரீனிவா. ராம்ராஜ் குடவுன் இன்சார்ஜ், பண்டில் குடவுன் இன்சார்ஜ் ராம்ராஜ். அப்புறம் ரவிச்சந்திரன் மெஸ் மாஸ்டர். மாஸ்டர் இருக்காரா? மாஸ்டர் இங்க வந்தாருன்னா நம்மளுக்கு சோறுக்கு கஷ்டம், அதனால அவர் அங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓடி வாடா, வா 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 வா, டக்குன்னு வா. ஸோ இவங்க தான் எங்களுடைய மிகப்பெரிய ஆணிவேர்னு சொல்லலாம். வாங்க 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 வாங்க. டேய், உத போடட்டுமா? அவனை தூக்கி வெளில போடுறா. முக்கா துட்டு கப்ப கிளங்கே அவன் முலத்தாயி புத்தில கிளவி மொத்தத்துல அவதான் யாரு? தாய் கிளவி. ஏன் கோச்சிட்டு போதியா? கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ ஏற்றமா வாயாடி மீன் பாடி பாடி பாப்போம் விளையாடி. தாய் கிளவி 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 தாய் கிளவி. பேன் இண்டியாவில் இப்ப வர சினிமால இவரை மாதிரி ஒரு கருப்பு ஹீரோவை நினைச்சு பாருங்களேன். தமிழ் சினிமாவின் முதல் கருப்பு ஹீரோ.
எவனும் போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. படிக்க தவிலடிக்க கொட்டடிக்க கூத்தடிக்க கூத்தாட்டங்கை தட்ட போடு காத்தடிக்க கதவடிக்க இடி இடிக்க வெடி வெடிக்க வெட்டாட்டம் விசிலடிக்க ஆடு அந்த பங்கார கருப்பண்ண சாமி இது தன்மானம் குறையாத பூமி பட்டாச பத்தவை பம்மாக்க ஒத்திவை மத்தாப்ப சுத்தவை சித்தப்ப எத்திவை அப்பாட்டம் கொட்டவை ஒயிராட்டம் கட்டவை புரியாட்டம் போடவை தேவராட்ட ஆடவை மதுரா பழ பழக்கு இது வந்து மதுரை மண்ணின் மைந்தன் எங்கள் முருகேசன் ஐயா அவர்களுக்கு மதுரைக்கு சமர்ப்பணம். கொண்டு போய் சேர்த்துருங்க. நாடி பின்னி எடுத்துட்டாங்களா மக்கள்? போதுமா இல்லை இன்னும் வேணுமா? நீ என்னைக்கு வேணான் இருக்க? நீ சபா கண்ணை கட்டுதுரா சாமி. டைம் ஆச்சு, கடையை திறக்கணும். அடுத்து என்னங்க இருக்கு பேலன்ஸு? கடைசி விழாவோட நிகழ்வு வந்து முடிவடைகிற நேரம் இது. இப்போ வந்து எங்களோட உயிர் நாடி, எங்களோட போத்தீஸோட உயிர் நாடி, நம்ம கடையோட உயிர் நாடி வந்து எங்களோட கொள்முதல் மேலாளர்கள். அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இந்த நாள் முடிவடையாது. கொள்முதல் மேலாளர்களோட சேர்ந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிற சிவா ஆகட்டும், சாஜித் மீடியா, இந்த மாதிரி நிறைய தூண்கள் இருக்காங்க, அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் முடிவு பகுதியாக வந்து நம்ம அந்த மேனேஜர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய நேரம். அதை வாசிக்கிறதுக்கு நம்மளுடைய சண்முகவேல் ஐயா, நம்ம எதிர்காலம், கடையோட எதிர்காலம் இவர் தான், பார்த்து வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு ஏவி இருக்கு, போட்டுடலாமா வேணா? அதை எப்பா ரெடியா? நம்ம ஐயாவை பற்றி ஒரு சின்ன பிட்டு மட்டும் போடுறோம், அவ்வளோ. வாங்க ரத்தன்ராஜ், ராஜா, எல்லாருமே வாங்க. வாங்க சுதர்ஷனம் சார் மேலே வாங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் நேம் வாசிங்க. நீங்கள் நேம் வாசிங்க, ஒவ்வொருத்தராக கொடுக்க வைங்க சார். மிஸ்டர் நாராயணமூர்த்தி சார், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர். அடுத்து சண்முகவேல். அடுத்து சாஜித், முகமது சாஜித். அடுத்து சிவகுமார், அட்மின் மேனேஜர். அப்படியே வரிசையா நின்றுங்க, நம்ம கடைசியில் போட்டோ எடுத்துவோம். சையத் அலி, நம்ம டெக்ஸ்டைல் மேனேஜர் சையத் அலி, வாங்க. அவர் கொடுக்குறாரு. அடுத்து வந்து குப்பு லீவ்ல இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுப்ரமணி, பர்ச்சேஸ் மேனேஜர் ஃபர்னிஷிங், வாங்க. ஸோ சுப்ரமணி வந்து அவரு மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுப்ரமணி தான் அவரோடது. ஓகே, ஸோ அவர் கொடுத்துருங்க, சுப்ரமணி கொடுத்துருங்க. அடுத்து நட்ராஜ், பர்ச்சேஸ் மேனேஜர், வாங்க வாங்க, குழந்தை கூட்டிட்டு வாங்க, வாடா. அடுத்து தினகரன் சார் வந்து லீவ்ல இருக்காரு. அடுத்து லக்ஷ்மணன். அடுத்து பி ஆனந்த். அடுத்து கலியமூர்த்தி. அடுத்து கிருபாகரன், ஃப்ளோர் மேனேஜர் கிருபாகரன். ஸோ அவரை தொடர்ந்து தங்கமுருகன். ஸோ அதுக்கப்புறம் எஸ் மகேஷ்.
ஸோ அதுக்கப்புறம் தேனப்பன் சார், பர்ச்சேஸ் மேனேஜர் தேனப்பன், அவர் இல்லை. அடுத்து சுதர்ஷனம், அவரை தொடர்ந்து தங்க மாரியப்பன், அவரை தொடர்ந்து ஜெய்னோல் ரூவிஷ், ஆள் வச்சு கத்த சொல்லியிருக்க ஜெய்னோல் நீ ரைட். அடுத்து வந்து சிபி, அவர் இதில் இருக்கார், பர்ச்சேஸில் இருக்காரு. ஸோ அப்புறம் ஷேக் இப்ராஹிம், அவரும் பர்ச்சேஸில் தான் இருக்காரு. அப்புறம் நாம தானை தலைவர் தஞ்சாவூர் சிங்கம் தினேஷ், அப்புறம் நம்ம திருமலை டாய் செக்ஷன் திருமலை ஜஸ்பான். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய மிகப்பெரிய தூண் அன்சாரி பாய் இப்போ பர்ச்சேஸில் இருக்காரு. ஸோ சொல்லிடலாம் அவர்கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த கடையோட ஆக்சுவல் ஜிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜிஎம் வந்து குருமூர்த்தி தான், பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கடையோட கமலஹாசன் மிஸ்டர் வெண்ணிமலை. நம்ம சூப்பர் மார்க்கெட்டோட மங்காத மகர விளக்கு வந்து மணி பிரபு வாங்க. அப்புறம் இப்போ வேகா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் ப்ரமோஷன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தாமு. இப்பதான் சைனால இருந்து வராரு. லாஸ்ட் வீக் when I was in China அப்படின்ட்டு இப்பதான் வராரு. ஓகே, ஸோ சார் என் பேர்ல 2 கொடுத்துருக்காங்க, என் பேர்ல 1 இருக்கு ஆக்சுவலா. அது நான் 2 பேருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மியூசிக் இது பண்ணிடலாம். போன வருஷம் வந்து நம்ம கடையில் இது வந்து ஒரு எம்ப்ளாயி ஆஃப் த இயர் மாதிரி நான் ட்ரீட் பண்ணி கொடுக்குறேன். இது என் பேரில் இருக்கிறது, அதனால என் பேரில் இருக்கிறது கொடுக்கறதுக்கு கண்டிஷனோ கேபிஐயோ கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உடல் அளவில் ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். லாஸ்ட் இயர் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் வந்து அது அரவிந்துக்கு கொடுத்தோம். ஸோ இந்த வருஷம் அரவிந்துக்கு இல்லை, இந்த வாட்டி நெக்ஸ்ட் இன்னும் 2 பேர் அதே 2ஆக பிரித்து 2 பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க உடல் அளவில் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது இருக்குது. ஆனாலும் அடுத்த நாள் காலையில் வரணும்னு அவங்க நினைக்கிறேன். அவங்கள பார்க்கும்போது தான் எனக்குலாம் ஒரு ஆர்வமே வருது ஆக்சுவலாக. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அடுத்த நாள் வேலைக்கு போகணும், நம்ம மறுபடியும் அந்த பிரச்சனையை யோசிக்காமல் எப்படி பாசிட்டிவாக இந்த உலகத்தை பார்க்கணும்னு நினைக்க ஆசைப்பட்றாங்க. அந்த விதத்தில் வந்து நான் 2 பேரை கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஒன்று வந்து நம்மளுடைய வேணிமா எங்கே இருக்கீங்க? வேணிமா எங்கேயோ எட்டி பார்த்துட்டு இருந்தாங்களே, இங்கே வராங்களா இல்லையா? வர ஒரு சவுண்ட் கொடுத்து நல்லா வரவேற்கலாம்ல. ஹவுஸ் கீப்பிங் இன்சார்ஜா இருக்காரு. வாங்க வேணிமா, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. இது என் பேர்ல தான் இருக்கு சர்டிபிகேட், ஆனா நீங்க வச்சுக்கலாம் இதை, ஓகேவா? இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இது கொடுக்குறோம், ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறோம். வாங்க. நம்ம ஹவுஸ் கீப்பிங் இன்சார்ஜ் எங்க? ஹவுஸ் கீப்பிங் இன்சார்ஜ் நாகராஜன் இல்ல, சூப்பர் மார்க்கெட்ல இருக்காரு சண்முகம். வராரா? ஓகே, வராரு தானே? ஓகே. அவருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம கடைக்கு ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது காலையில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி தலையில் மிகப்பெரிய அடி. அவரால் 1 மாதம் 2 மாதம் நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. இருந்தாலும் அந்த உடம்பு அவரால் இப்போயும் கொஞ்சம் பேசிவாக தான் ஒர்க் பண்ண முடியும், ஆக்டிவாக இருக்க முடியாது. இருந்தாலும் தொடர்ந்து அவர் வந்துட்டு இருக்காரு. அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு. அவங்க குழந்தை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு இருக்காரு. வாங்க, உங்கள் குழந்தைக்கு இது கொடுங்க, வாங்க. ஸோ தட்ஸ் இட். நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு இது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விபி சாருக்கு ஒரு ஏவி இருக்கு, அதை இப்போ பார்த்துருவோம். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன்.
சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமலை காத்தடிக்கும் தொப்போரம் ஆசமனம் பாடுதொரு தேவாரம் மேற்கால வெயில் சாய வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கம் ஒரு கிறக்கம் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமலை காத்தடிக்கும் தோப்போரம் ஆசமனா பாடுதொரு தேவாரம் மெல்ல மெல்ல தாளந்தட்ட மக்களமும் சம்மதத்தை தருமோ கச்சேரியை நானும் வைக்கும் நாள் வருமோ அஞ்சு விரல் கோலம் போட அச்சமென்ன மிச்சமின்றி விடுமோ அந்நாடந்தான் ஆசை என்னும் நோய் வருமோ மொட்டு விரிந்தால் வண்டுதான் முத்தம் போடாதா முத்தம் விழுந்தால் அம்மம்மா வெட்கம் கூடாதா கட்டி புடிச்சிருக்க மெட்டு படிச்சிருக்க எனக்கு ஒரு வரம் கொடு மடியில் இடம் கொடு சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமலை காத்தடிக்கும் தோப்போரம் ஆசமனா பாடுதொரு தேவாரம் உன்னை விட்டு நான் இருந்தால் அந்தி வரும் சந்திரனும் சுடுமோ மன்மதனின் அன்புகளும் பாய்ந்திடுமோ வெண்ணிலவை தூது வீடு வண்ணமையில் உன்னருகில் வருவேன் பள்ளியறை பாடல்களை பாடிடுவேன் என்னை கொடுத்து கொண்டு போ உங்கள் கையோடு ஒட்டி இருப்பேன் ஆடை போல் உந்தன் மெய்யோடு கண்ணன் தனிச்சிருக்க உன்னை நினைச்சிருக்க பணிவிலும் இரவிலும் உதடுகள் வெடிக்குது சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமலை காத்தடிக்கும் போறோய் ஆசமனம் பாடுதொரு தேவாரம் மேற்கால வெயில் சாய ஆஹா. வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கம் ஒரு கிறக்கம் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமலை காத்தடிக்கும் தோப்போரம் ஆசமனா பாடுதொரு தேவாரம் தேங்க்யூ தேங்க்யூ இல்லை இவன் இது லிரிக்ஸை மறந்துடுறான் இவன் ஏற்கனவே ஸ்ருதி எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்ருதியை காணணும் இவன் வேற அதை பார்த்ததும் அப்படியே ஏன்பா ஜீசன் ஸோ சூப்பராக இருந்துச்சா பாட்டு வெரி குட் ஸோ என்டையர் கல்ச்சுரல்ஸ் டீம் அப்படியே மேலே வாங்க ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ் அப்படியே ஸ்டேஜ்க்கு வாங்க டான்ஸ் ஆடினவங்க பாட்டு பண்ணவங்க எல்லாருமே ஸ்டேஜ்க்கு வாங்க வாங்க நம்ம கஸ்டமர் கேர் டீமும் வாங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நீல் டவுன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் ஓகே
நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம், இந்த மாதிரியை தெரிக்க விட்ட ஒரு ப்ரோக்ராம் பார்த்ததில்லை. ஆக்சுவலி நாங்கள் ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லணும்னா, மேபி நிறைய விஷயம் வந்து எல்லாரும் கேதர் ஆகி தேங்க்ஸ் சொல்ல முடியாது. நாங்கள் போத்தி ஸ்வர்ண மகால் இந்த திருச்சிக்கு வரும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஊர் தெரியாது, தெரு தெரியாது. எங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ண இந்த போத்தீஸ் டெக்ஸ்டைல் டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஸோ சூப்பர், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். வணக்கம்ப்பா, குட் மார்னிங். போதுமான அளவுக்கு இருக்கிற எல்லாருமே நீங்கள் பண்ண நிகழ்ச்சிகள் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஆனால் ஒரே விஷயம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம GM ராஜா சொன்ன மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேஸஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. விச் மீன்ஸ் தட் இந்த ஒர்க்கில் நல்லா நீங்கள் ரொம்ப ரசித்து வேலை பார்க்குறீங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது சும்மா வராது, அது வந்துட்டு ஏதோ ஒரு முத்து மாதிரி ஒரு ஆள் வேலை பார்க்கறதுனாலையோ, அதுக்கு கீழே நிறையா பேர் வந்து அதை கரெக்டாக பண்ணுறதுனாலையோ, அதுக்கு ஒருங்கிணைச்சு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் இந்த ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் இருக்குது. அது உங்கள் மூஞ்சில் எல்லாத்துலேயுமே தெரியுது. பெருமைக்கு சொல்கிறதில்ல. இப்போ நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன், சரியா? ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் லெட்ஸே இப்போ ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க நீங்களாம் வந்துட்டு ஒரு சில பழக்க வழக்கங்கள் வச்சுருப்போம். சாமி கும்பிட்றது, இல்லை திருவிழான்னு சொல்லுவீங்க. ஒரு சில விஷயம் எனக்குலாம் மைண்ட்லேருந்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. அதான் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு பழக்கத்துலேருந்து நான் வெளியில் போயிட்டேன். இப்போ லாஸ்ட் 6 வருஷம் இப்போ இந்த மாதிரி ஒரு போத்தீஸ் ஃபேமிலியோட உட்காரும் போது தான் திரும்ப அதெல்லாம் எனக்கு வருது. நிறைய விஷயம் உங்ககிட்ட தான் கற்றுக்குறேன். லாஸ்ட் 6 வருஷம் ஏதோ என்னோட சொந்த ஊருக்கு போன மாதிரி பசங்க வந்து பேசும்போது, நான் மாலை போட்டிருக்கேன், நான் திருவிழாவுக்கு போகிறேன், தங்கச்சி கல்யாணம், 10 நாள் லீவு. ஸோ எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த பழைய மெமரிஸை கொடுக்கறதும் நீங்கள் தான், அதை திரும்ப சொல்லி கொடுக்கறதும் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு ஃபைனல் டச் ஒன்று வைக்கணுமே. ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல்லாக சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். யார் ஆடணும் கண்டிப்பாக ஆடு. ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டியா. ஆக்சுவலாக இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஜிஎம்லேருந்து விபின்னு இருக்காங்க. விபினா வைஸ் பிரசிடென்ட் நினைக்கிறேன். வீட்டுக்கு போகணும் ஆக்கிராதப்பானுங்க, சரியா? அவங்க சந்தோஷத்துக்கு மீறி வேறு எதுவுமே கிடையாது, சரியா? சரி, ஓகே. நன்றி உரைன்னு சொல்ல எனக்கு தனியாக பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நன்றி. நான் வந்து எப்பயுமே சொல்கிறது தான், நன்றியை வந்து வார்த்தையால் சொல்லி அதோட முடிச்சுக்கிற ஆள் நான் இல்லை. நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ அவர் கேட்ட 15 நிமிஷம் கையில் இல்லை, ஆனால் ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு குத்துப்பாட்டு. நம்ம கேஷியர் ஆரோக்கியராஜ் ரெடியாக இருக்கீங்களா? ஆனால் வந்து 5 நிமிஷம் தான், சரியா? பத்தாதா? ஒரு 10 நிமிஷம் ஆனா நீங்கள் என்ன ஆவீங்க தெரியுமா? நீங்கள் அது ஒரு எப்படியும் 55-60 வயசு இருக்கும் போல இருக்கு அந்த அம்மாவுக்கு. பத்தாதாம்மா 10 நிமிஷம். எப்போ 10 வச்சுட்டு என்னப்பா பண்ணுற நீ விளையாட்டு? இங்கே பாரு, மொத்தமாகவே 5 நிமிஷம் தான். சதீஷ் செஞ்சுருவாங்க, பார்த்துக்க சதீஷ். ரைட், ஓகே 5 மினிட்ஸ். யாரையும் மற்றவங்க எல்லாம் தொந்தரவு பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்ல ஒரு சாங்கை போடு மட்டும் ஆடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா வேலை பண்ணப்பா நீங்கண்ணா. ரைட், ஓகே. இதான் சென்னைக்காரங்கன்றது காமிச்சு விட்டா அப்படி. ரைட். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நன்றி. இதை வார்த்தையால் இல்லை, என் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு எப்பவுமே நான் என்ன இப்போ ஒரு ப்ரமோட் ஆகியிருக்கேன்னு நான் நினைக்கல. அதுவும் 2 லெட்டர் தான், விபியும் 2 லெட்டர் தான். எனக்கு லெட்டர் முக்கியம் இல்லை. நான் வெறும் முத்துக்குமரனா எப்படி உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறனோ அந்த என்னோட சர்வீஸை தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ பிலீவ் நாட் இன் லீடர்ஷிப், பட் ஒரு தொண்டனா, உங்களுக்கு ஒரு அடிப்படை சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டேட்டரா, உங்களுக்கு ஒரு கைடா, உங்கள் கூட முடிஞ்சா பின்னாடி நின்று தள்ளுறதுக்கு ஒரு கையா நான் எப்பவுமே இருப்பேன்னு நினைக்கிறேன், இருப்பேன் எப்பவுமே. இதே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு அடுத்த ஆண்டு வரைக்கும் அப்படியே கொண்டு போகணும், அதுக்கு அப்புறமும் கொண்டு போகணும். நன்றி, வணக்கம். அரிக்கல் கொத்து விட்டா கலகலே, பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டாங்கல லோக்கலே.
இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஊருக்கு ஒரு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ண பொதி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 இப்படி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா பொட்டு தாக்கு பொட்டு தாக்கு சக்க போடு அன்னிதான் பொட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு எரிக்கிச்சு பட்டனடி ஏத்திக்கிட்ட நம்ம பாட்டு ரெடி பார்ட்டி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு நீ பார்ட்டி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவம் சின்ன பல்ல தாக்கு வர பாரு மீனா இப்ப வர